நம் யாவரும் கண்களை மூடி ஓய்வு நாளின் காலை வேளையில் வந்திருக்கிறதான யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போமா. அன்பு தகப்பனே அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே இந்த கூடார மறைவில் வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா. இந்த சங்கீத வேலையின் நேரத்துல கூட அப்பா நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே, உடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிறதா உங்க பிள்ளைகளோடு ஆண்டவரே அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எரேமியாவின் வாயில உடைய வார்த்தைகளை வைத்து அனுப்பின தேவன் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்துல அப்பா பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, தேவன் நீங்க பேசி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்துல நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 61வது அதிகாரம் மொத்தம் 6 வசனங்கள் உள்ளது. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டதுன்னா தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதல் வசனமே பாத்தீங்கன்னா தாவீது ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. என் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா தாவீது சொல்றாரு பாருங்களேன், என் விண்ணப்பத்தை கேட்காதீங்க ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கவனிங்க. கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்க நம்மளை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கும்போது சாதாரணமா கேட்டுட்டு போறது வேற, அந்த காரியத்தை கவனிச்சு கூர்ந்து கவனிக்கிறது வேற. கேட்கும் பொழுது அதற்கான விளைவு இருக்காது, ஆனா கவனிக்கும் பொழுது இவங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வராங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கேட்கிறாங்க, அந்த விஷயத்துக்கான பதிலை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அததான் இந்த இடத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே என் விண்ணப்பத்தின் கூப்பிடுதலை நீங்க கேட்டு அதுல நான் என்ன சொல்றேனோ அந்த காரியத்தை நீங்க கவனிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் ஆண்டவர் கிட்ட தாவீது என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அடுத்து பாருங்க, என் இருதயம் என்ன ரிக்வெஸ்ட் பாருங்களா, என் இருதயம் தொழியும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க இந்த பூமியில இருக்கிறத விட நான் எங்கேயாவது ஒரு கண்மலை மேல போய் உட்கார்ந்தா எவ்வளவு நலமா இருக்கும். யாரையுமே நான் பார்க்க விரும்பல, எல்லாமே துரோகம் பண்றவங்க, எல்லாருமே கஷ்டத்தை கொடுக்கறவங்க, எல்லாமே யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையை கடக்காதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிடுச்சு, திடன் கொள்ளுங்கள், உலகத்துல என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. கண்டிப்பா இந்த உபத்திரவத்தின் பாதையை நம்ம கடந்து போய்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் தாவீது கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து போய் வைக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆரம்ப நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரு, ஆடுகளின் பின்னால ஓடிக்கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ரெயிட்டா ஆடுகளை போய் மேய்ப்பாரு, அவர் தேவையான போது சாப்பிடுவாரு, ஆடுகள் பின்னாடி ரெஸ்ட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, மெயின் அவரோட வேலை ஆண்டவரை துதிச்சு பாடிட்டே இருப்பாரு. ஆண்டவரை துதிக்கும் பொழுது கண்ணீர் மறந்துவிடும், கவலை மறந்துவிடும், துக்கம் மறந்துவிடும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க இந்த காரியத்தை? இப்ப ஆண்டவருடைய சந்நிதியில வந்திருக்கிற அழகான பாடு, அப்பா எப்ப அவருடைய சந்நிதியில வந்து நான் நிற்பேன். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காரியத்தின் பாதையில தாவீது போய் கொண்டிருக்காரு. ஆனா அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துட்டு எங்க நிக்கிறாரு, திடீர்னு ஒரு யுத்த காலத்துல எடுத்து போய் நிக்கிறாரு. சாதாரணமா ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் யுத்த காலத்துல நிறுத்தி அந்த மனுஷனை வீழ்த்தினா அவனுக்கு ஜீவனே, அவனை வீழ்த்தலன்னா இவன் ஜீவன் போச்சு. எவ்வளவு பெரிய காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, உபத்திரவத்தின் பாதையை நீ கடந்து போனாதா உனக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நான் வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவரை உயர்த்துறாரு. ஆனா உயர்த்தின தேவன் அவனை உயர்த்தியே வச்சிருந்தாரா? எத்தனை கவலை அவனுக்கு, எவ்வளவு பாடு. அப்சலோம் தன்னுடைய சொந்த குமாரன் அவனை கொல்லுவதற்காக அவனை தேடிக்கொண்டிருக்கான். சொந்த குமாரன் கொல்றான்னா எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அந்த தகப்பனுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் பாதையை கடந்து போய் கொண்டிருக்கான். அநேக யுத்தங்கள் மத்தியில, அநேக சொந்த பந்தங்கள் மத்தியில, அநேக சத்துருக்களுக்கு மத்தியில ஓடிக்கொண்டிருக்கான். அப்ப சொல்றாரு, என் இருதயம் தொய்யும் பொழுது நான் சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுற.
நான் கடைசி ஒரு நேரத்துல இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா, என்னால முடியல, என்னை எடுத்துட்டு போய் எங்க வைங்க, அதுவும் எந்த கண்மலை, எனக்கு எட்டாத கண்மலை, எட்டரை கண்மலையை ஏறி போய் உட்காரலாம். இப்ப சிகரெட் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஏறுறாங்க, அவங்களுக்கு எட்டுறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க, ஏறி போய் என்ன பண்றாங்க, நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு எட்டாத அந்த கண்மலை, என்னால ஏறவும் முடியாது. அப்ப என்ன சொல்றாரு, மறைமுகமா கேட்கிறாரு, உங்க கரங்களில என்னை தூக்கி ஏந்தி கொண்டு எத்துமே அந்த உச்சியில வைங்கப்பா. ஏன்னா அந்த இடத்துல நான் யாரை பார்க்க மாட்டேன், என் சத்ருவை பார்க்க மாட்டேன், அந்த இடத்துல என்னை போராடுகிறவர்களை பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த இடம் தான் எனக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறது. அப்ப நம்முடைய ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எட்டாத ஒரு இடம் இருக்குன்னா, எல்லாருக்கும் எந்த இடம் ஞாபகம், டக்குன்னு சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு இடம். எந்த இடம்? எவரெஸ்ட் தான் ஞாபகம் இருந்தா? இப்ப நமக்கு எட்டாத கரங்களை தட்டுவோமா, நமக்கு எட்டாத உயரத்துல இருக்கிறதான ஒரு உன்னத தேசத்தை நம்ம நோக்கி பார்ப்போமாகி, ஆண்டவரே அந்த இடத்துல நான் உட்காரும் பொழுது என் சத்துருக்களை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு விரோதமா எழும்பக்கூடிய ஜனங்களை நான் பார்க்க மாட்டேன், அந்த இடத்துல போய் என் இறுதியை சோர்ந்து போகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த இடத்துக்கு நான் போன ஆண்டவரே, அப்படி ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர் இடத்துல என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா, ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு முக்கிய குறிக்கோள் அதுதான், ஏன் ஜனம் ஏன் கூட வந்து உட்காரணும். அதுக்காக தான் ஆண்டவர் பூமியில வந்தாரு. நம்ம எல்லாரையுமே இப்படி பறிச்சு விட்டு நீங்க இப்படியே பூமியிலே இருங்க, பாடுகளை கடந்து போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், மறுபடியும் கொஞ்ச நாள் பாடு, மறுபடியும் சந்தோஷம், அது கிடையாது. இந்த பூமியின் பாடுகளை நீ கடந்து வந்தால் தான் உனக்கு உன்னதமான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். அந்த எட்டாத உயரமான தேசத்துக்கு நீ வர வேண்டுமாகி உன்னுடைய இருதயத்தை நீ முதலாவது என்னிடத்துல கொடு. ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பார்ப்போம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். தாவீதுக்கு தெரியும் எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில சத்துருக்கு முன்பாக தாவீது ஒடுங்கி போகாதபடிக்கு, தாவீது விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அவருக்கு பலனான கோட்டையாய் இருந்திருக்காரு. 4வது வசனத்துல, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இதையும் அதான் சொல்றார், நான் உம்முடைய கூடாரத்தில். ஏன்னா இப்ப நம்ம வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஊழியக்காரங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஊழியக்காரங்க எல்லாம் ரெடி, நம்ம எப்படி இருக்கோம்? நான் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? வரல சத்தம். ஆண்டவருக்காக வெயிட் பண்றாங்க எத்தனை பேர்? அப்ப சத்தமா சொல்லுங்க, என் மணவாளனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப மணவாளனுக்காக வெயிட் பண்ற சத்தம் இப்படியா இருக்கும்? இங்கேயே நமக்கு சத்தம் வரலன்னா அங்க போய் ஹல்லேலூயா பரிசுத்தர் 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 என்று எப்படி நம்ம ஆண்டவரை போற்றி பாடுவோம்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உம்முடைய கூடாரத்துல சதா காலமும் தங்குவேன். இன்னைக்கு இந்த இடத்துல அப்பாவும் சன்னிதியில நான் எப்ப வந்து நிற்பேன்னு சொல்லி அவளோடு வந்திருக்கிற என் ஜனமே, இன்னைக்கு இந்த நேரத்துல நீ வந்திருக்கிறனாகில் அந்த கூடாரத்துக்கு நீ ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்துல சதா காலமும் தங்குவேன். சதா காலமும் எப்பொழுதுமே நிலையான ஒரு தேசம், அந்த இடத்துல நான் வந்து தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அங்க யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யாருடைய கண்ட்ரோல்ல போயிட்டேன்? ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நான் போயிட்டேன். எனக்கு எதிர ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க இருக்கிறது எல்லாமே ஏன் கூட்டம், அங்க இருக்கிறது எல்லாமே ஏன் ஜனம். நாங்க ஒரே கூட்டம் தான், எங்களுக்கு எதிரான சத்துரு கிடையாது. அந்த சட்டைகளின் நிழலில நான் இன்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன். தாவீதை போல நான் பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. தாவீதை விட இன்னும் அதிகமா என் ஆண்டவரை எப்படி நான் பிரியப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். அப்ப அதை விட நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இன்னும் அதிகமா தேவனை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இன்னும் அதிகமா தேவனுடைய பாதத்தை எப்படி நம்ம தழுவ போறோம்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கணும். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? தாவீது பொருத்தனை பண்ணக்கூடியவர். எத்தனை பேர் நம்ம பொருத்தனைகள்ல உண்மையா இருக்கிறோம்? என் பொருத்தனை, ஏன்னா அந்த பொருத்தனைன்றது ஒரு